இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து TradingView.com. நான் இந்த TradingView.comல தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் சர்ச் பண்ண காமனான நமக்கு இருக்கிறது வந்து இண்டெக்ஸ் வந்து 50. ஸோ நான் அதை சூஸ் பண்ணுறேன். இது வந்து டைம் ஃப்ரேம். நம்ம எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் தான் சூஸ் பண்ணணும். லோயர் டைம் சூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அக்யூரசி கிடைக்காது. ஒரு அலை மாதிரி, கடல் அலை மாதிரி இருக்கும். உங்களால் எங்கே இருக்குன்னு அதை கண்டுபிடிக்க முடியாது. ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் ஹையர் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கணும். 1 hour இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 1 hour 30 minutes வந்து பெட்டர். இல்லை வீக்லி நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா 4 hours வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க. இதில் நான் கேண்டில் ஸ்டிக் வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்கே யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து ட்ரேடிங் வியூவில் சைடு பார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு வந்து சில டூல்ஸ்கள் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டார்ஸு போட்டிக்கிட்டோன்னா நம்ம ஃபேவரேட்டில் வந்து இந்த மாதிரி பார்ஸ் வந்து வச்சுக்கணும். எனக்கு முக்கியமான யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டல், ட்ரெண்ட் லைனு, வெர்டிகல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணுறது வந்து இன்னைக்கோட லோ, அதை வந்து நான் சப்போர்ட்டாக எடுத்துக்கிடுவேன். சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது 23,659. இன்னொரு சப்போர்ட்டு இன்ட்ராடேக்கு ஒரு 3 சப்போர்ட் வரைஞ்சிக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்து இங்கே தான் இருக்குது 23,200. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னையோட கை வந்து 24,336 இன்னைக்கோட கை, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இன்ட்ராடேயில் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுதுனாலும் நமக்கு வந்து மார்க்கெட்டை கேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதோட இன்னைக்கு வந்து இன்னொரு கேண்டில், பெரிய கேண்டில், இந்த இதை எடுத்துக்கலாம். இது வந்து பையரும் ஷெல்லரும் ஸ்ட்ராங்கான இன்டர்மீடியட்டில் இருக்கிற கேண்டில். ஸோ நம்ம செல்லர் இருக்கிற கேண்டிலை வந்து டாப் இதாக எடுத்துக்கலாம். இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வர்றதுக்கு வந்து ப்ரீவியஸ் கையான இதை பார்த்துக்கலாம் 535. இதுவே போதுமானது. ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு வந்து இந்த 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ட் இருந்தால் போதுமானது. அதெல்லாம் ட்ராப் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு இன்னொரு ஈஸியான வழி ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, இந்த TradingView.comல இண்டிகேட்டரில் போங்க. இண்டிகேட்டரில் பிவோட் பாயிண்ட்னு சர்ச் பண்ணுங்க. பிவோட் பாயிண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்றணும். இதில் நார்மலாக நம்ம 14 days வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வந்து நம்ம 14 days யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ராடேக்கு வந்து 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ட் இருந்தால் போதுமானது. ஸோ இது ஒரு சப்போர்ட், இன்னொரு சப்போர்ட், அதுக்கடுத்து இன்னொரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆஃப் கேண்டில், ஸோ ப்ரீவியஸ் டேயோட கை, ஸோ அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு கை. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக ட்ரா பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.